வணக்கம் துறையூரிசன் மக்களே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பகலாவாடியில் இருக்க சிவன் கோயிலில் தான் இருக்கோம். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நல்லியம்பாளையம் சிவன் கோயில் போட்டிருந்தோம், நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இந்த கோயிலையும் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. என்னென்ன இருக்குன்றதை ஒவ்வொன்றா பார்த்துருவோம். இந்த கோயிலில் இருக்க அர்ச்சகர்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பை நமக்கு அமைச்சு கொடுத்தது காந்திலால் அண்ணா, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பகலாவாடி சத்திரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் தான் இருக்கோம். வணக்கம் சாமி, உங்களோட பேர்? திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதயேம், ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னுடைய பெயர் சிவசண்முகம். இந்த கோயிலோட வரலாறு அதை பற்றி சொல்லுங்கள். 1300 வருடம் பழமை வாய்ந்த 12 ராசி சக்கரத்தின் பீடத்தின் மீது சிவலிங்கம் அமையப்பட்டுள்ள ஒரே திருக்கோவில். இந்த திருக்கோவில், ஆமாம், இதே ஒரே கோவில் தான். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லை. அப்போ அந்த அடையாளமே இல்லாமல் மண்ணு வந்து கொட்டி எல்லாமே வந்து மூடிடுச்சுங்க. அதுக்கப்புறமா அந்த கோவிலை வந்து 2007 ஒரு குழு அமைக்கப்பட்டு கோவிலாக மாற்றிருக்காங்க. அப்போ சிவலிங்கம் அப்போ உருவாக்கப்பட்டு புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஏற்கனவே இருந்தது பார்த்தீங்கன்னா திருப்பணி செய்யும் பொழுது பூமிக்கிலிருந்து ஒரு சிவலிங்கம் எடுத்திருக்காங்க. புதுசு வச்சதுக்கப்புறம் ஆமாம், அந்த சிவலிங்கத்தை மறுபடியும் மூலஸ்தானத்திலேயே அந்த பழைய சிவலிங்கத்தை அங்கேயே பிரதிஷ்டை பண்ணி வச்சுங்க. இப்போ 2 லிங்கம். ஆமாம், 2 லிங்கம் இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே அக்னிமூல தீர்த்தகுளம் இருக்குங்க. அக்னிமூலில் நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நீர் இருக்குங்க. நேர் எதிர்மறை நடக்கவே நடக்காதுங்கிற காரியம் கூட இங்கே வந்தால் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆலயத்துடைய மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்குங்க. சித்தருடைய சன்னதி இருக்குங்க. இங்கே சித்தர்கள் சாரங்கநாத சித்தருடைய ஜீவ சமாதி அமையப்பட்டிருக்கு. இங்கே பக்கத்தில் இங்கே அமையப்பட்டிருக்குங்க. ஓகே. அவருக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பௌர்ணமி அன்று மாலை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பரிகார ஹோமங்கள் நடக்குதுங்க. பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் இருக்கவங்க, திருமணம் தடை உள்ளவங்க, கல்வி வேலைவாய்ப்புக்கு அவருடைய சுய ஜாதகத்தை கொண்டு வந்து சாமி பாதத்தில் வச்சு ஹோமத்தில் கலந்துட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை. போக 27 நட்சத்திரத்திற்கும் பார்த்தீங்கன்னா மரங்கள் இங்கே வளர்க்கப்பட்டிருக்கு. 27 நட்சத்திரத்துக்கும் மரங்கள் வளர்க்கப்பட்டிருக்கு. அந்த மரத்துக்கு உரியவங்க அந்த நட்சத்திரத்துக்கு உரியவங்க ஒரு குடம் தண்ணி அந்த மரத்துக்கு ஊற்றி வழிபட்டு போனாங்க அப்படின்னா மரம் எப்படி வளருதோ அதுபோல் நம்மளுடைய வாழ்வும் வளர்ந்து வரும் அப்படிங்கிறது ஐதீகங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பகுதிகளில் மேற்கு நோக்கிய சனீஸ்வரனுக்கு தனி சன்னதியாக வேறு எங்கேயுமே கிடையாது. அது ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எங்கள் அண்ணன் சார்பாக கோயிலுக்கு மாலை எடுத்துருந்துருக்காரு. ரொம்ப நன்றி. அப்படியே வாங்கிட்டீங்க. நன்றி நன்றி. துறையூரிசன் சார்பாக துறையூர் சுற்றியுள்ள மக்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரியும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டுக்கு துறையூரிசனும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.